நமக முருகாசரணம். இன்று தேய்பிறை அஷ்டமி. பைரவர் வழிபாடு. பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் நீங்க பைரவரை இப்படி வழிபடுங்கள். சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 வேலைகளையும் செய்கிறார். எனவே இவருக்கு 5 தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் பொழுது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை. அவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பைரவர் வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவ வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு உகந்த நாளாகும். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள். பைரவர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவமாக கருதப்படுகிறார். பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அவருடைய அருளை முழுமையாக பெறலாம். கோயிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே பைரவரை வழிபடலாம். பைரவரை வணங்கும் முறை. நவகிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். வறுமை நீங்க அஷ்டமி திதியன்று மாலை நேரத்தில் வில்வ இலைகள் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திர சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். இழந்த செல்வத்தை திரும்பி பெற 11 அஷ்டமிகளில் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதாகும். சனிதோஷம் நீங்க பைரவருக்கு 9 சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். வீட்டில் செல்வம் செழிக்க சதுர்கால பைரவருக்கு ஸ்வர்ண புஷ்பம், கொன்றைப்பூ அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும். அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும். பகை பயம் நீங்க 9 அஷ்டமிகளில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வசதிக்கேற்ப நிவேதனங்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் வியாபார நஷ்டம் விலகி லாபம் உண்டாகும். ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை நீங்கி வியாபார முன்னேற்றம் மற்றும் தன லாபம் உண்டாகும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியம் படைக்கலாம். அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். பைரவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள். எப்படிப்பட்ட பணக்கஷ்டங்களும் நீங்கும். பெண்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரங்களில் நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். வருமானம் பெருகும். தீராத நோய்கள் தீரும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நன்றி.